உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 3வது மேட்ச் குஜராத் ஜெயின்ஸ் அண்ட் யூபி வாரியர்ஸுக்கு இடையில வதோதரால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். வதோதரா பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் குஜராத் ஜெயின்ஸ் 201 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. RCB 19th ஓவர்லேயே சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் பேட்டிங் பேரடைஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். பவுலர்ஸுக்கு பிச்சில் பெருசாக சப்போர்ட் இல்லை. 2 இன்னிங்ஸ்லையும் இனிஷியலாக 2-3 ஓவர்ஸ் பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ் 4-5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்தாங்க. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணியிருந்தாங்க. கனிகா அஹூஜா மட்டும் டீசெண்டாக பவுல் பண்ணாங்க. இங்கே கண்டினியூஸாக 3வது மேட்ச் நடக்க போகுது. ஸோ பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக்கலாம். பட் இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வந்ததுக்கு பிறகு பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். இந்த மேட்சுக்கு மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் வந்தால் செகண்ட் இன்னிங்ஸில் அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் லூஸ் பண்ணலாம். ஓவராலாக இங்கே ஒரு உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்ச் நடந்திருக்கு. சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 201 ரன்ஸ் இருந்திருக்கு. குஜராத் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் RCB கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் பவுலிங்கில் செகண்ட் ஹாஃபில் சொதப்பினாங்க. ரிச்சா கோஷுக்கு ஒரு ஈஸி கேட்ச் ட்ராப் இருந்தது. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா ரிசல்ட்டு மாறி இருக்கலாம். பேட்டிங்கில் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. பவுலிங்கில் கௌதமுக்கு பதிலாக மேக்னா சிங் இல்லை சப்னீம் ஷக்கீலை ட்ரை பண்ணலாம். மற்றபடி சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. ஆஷ்லே கார்ட்னர், டோட்டின், பிரியா மிஸ்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கௌதம், சாயாலி சத்கரே, தனுஜா கன்வர் 2-3 ஓவர்ஸ் வச்சு பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் கௌதம் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. கார்ட்னர், டோட்டின், கன்வர், தென் சாயாலி சத்கரே 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் டெத் ஓவர்ஸில் டோட்டின் அண்ட் கார்ட்னர் 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. பிரியா மிஸ்ரா 1 ஓவர் பவுல் பண்ணலாம். யூபி வாரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கு. அட்டப்பட்டு தென் நவுகரே பேட்டிங் ஓப்பன் பண்ண சான்சஸ் அதிகம். உமா செட்ரி கூட இருக்காங்க, ஓப்பனிங் பேட்டர் தான். தென் ஷெராவத் இல்லை பிருந்தா தினேஷ் 11ல் ஆடுவாங்க. தகிலா மெக்ராத் 1 டவுனில் பேட்டிங் ஆட சான்சஸ் அதிகம். கிரேஸ் காரிஸ் நம்பர் 4ல் ஆடலாம். இப்படி தான் ஆடுவாங்கன்னு தோணுது. அத்தப்பட்டு, தகிலியா மெக்ராத், கிரேஸ் காரிஸ், தென் எக்கல்ஸ்டன் இந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸும் 11ல் ஆடலாம். தென் எக்கல்ஸ்டன், தீப்தி சர்மா, கெய்க்வாட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். சைமா தாக்கூர், அஞ்சலி ஷர்வானி, அத்தப்பட்டு, மெக்ராத் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் ஷைமா தாக்கூர், சர்வானி, மெக்ராத் பவுல் பண்ணலாம். தென் தீப்தி இல்லை அத்தப்பட்டு கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் கைக்வாட், தீப்தி சர்மா, எக்கல்ஸ்டன் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். குஜராத் ஜெயின்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பெத்மோனி. பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சாங்க. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 49 ஆவரேஜில் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 2 மேட்ச்சில் 90 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா ஆடியிருக்காங்க. பட் பெத்மோனி எகென்ஸ்ட் தீப்தி சர்மா T20ஸில் 5 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. பட் டீசெண்டாகவும் ஆடியிருக்காங்க. தென் எகென்ஸ்ட் எக்கல்ஸ்டோன் 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. பட் எக்கல்ஸ்டோனை டீசெண்டாக ஆடியிருக்காங்க. தென் எகென்ஸ்ட் கைக்வாட் 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. தீப்தி அண்ட் எக்கல்ஸ்டன் பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. சம்டைம் பெத்மோனி ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் குவாலிட்டி பிளேயர், ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாரா வால்வர்டிட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்ல 6 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 29 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காங்க. எகென்ஸ்ட் யூபி 3 மேட்ச்ல 88 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் வால்வர்டிட் எகென்ஸ்ட் தீப்தி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. 95 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடியிருக்காங்க. தென் எகென்ஸ்ட் எக்கல்ஸ்டோன்னு பார்த்தா 6 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் பெருசா இல்லை. ஹேமலதா லாஸ்ட் மேட்ச் 1 டவுனில் ஆடினாங்க. 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 25 ஆவரேஜில் ஆடிட்டு இருக்காங்க. எகென்ஸ்ட் யூபி 4 இன்னிங்ஸில் 80 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்லை. ஹேமலதா, அத்தப்பட்டு, தென் எக்கல்ஸ்டன் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. டீசன்ட் பவுலரும் கூட. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. பட் இங்கே பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். ஹர்லின் டியோல் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப டவுனில் பேட்டிங் ஆட வச்சாங்க. ஆல்மோஸ்ட் நம்பர் 4ல் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். ரீசன்ட் ODIஸில் இந்த வென்யூவில் ஒரு 100 அடிச்சாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 26 ஆவரேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர்.
எகென்ஸ்ட் யூபின்னு பார்த்தா 3 இன்னிங்ஸில் 68 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. டீமில் கன்சிடர் பண்ணுங்க டீசன்ட் பிளேயர். ஹர்லின் டியோல் எகென்ஸ்ட் எக்கல்ஸ்டன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. சிம்ரன் ஷேக் நம்பர் 6 இல்லை 7ல் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் அதிரடி ஆடுனாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக் ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. 8 இன்னிங்ஸில் 40 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆஷ் கார்டனர் சூப்பர் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. பேட்டிங்கில் நம்பர் 4 இல்லை 5ல் ஆடுவாங்க. தென் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அகென்ஸ்ட் யூபி பேட்டிங்கில் 4 இன்னிங்ஸில் 130 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கார்டனர் தீப்தி சர்மா கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. அதுவும் ரீசன்ட் டைம்ஸில் நல்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. தென் எகென்ஸ்ட் எக்கல்ஸ்டன் டீசெண்டாக ஆடி இருக்காங்க. பட் 4 டைம்ஸ் அவுட்டும் ஆயிருக்காங்க. பவுலிங்கில் அத்தப்பட்டு, தீப்தி சர்மா, கிரேஸ் ஹாரிஸ், தென் தகிலியா மெக்ராத்துக்கு எகென்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். டோட்டின் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங்கில் 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்லேயும் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரீம் டீமுக்குள்ளே வர்ற பிளேயர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. டோட்டின் எகென்ஸ்ட் எக்கல்ஸ்டன் 5 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணுங்க. சாயலி சத்கரே லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர் இல்லை. எவ்ரி மேட்ச்லையும் மினிமம் 1 விக்கெட் எடுப்பாங்க. தென் பேட்டிங்கில் ரொம்ப டவுனில் ஆடுவாங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதால சம்டைம் 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். தனுஜா கன்வர் டீசன்ட் பவுலர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 17 மேட்ச்சில் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ்னு பார்த்தா 4 மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க டீசன்ட் பவுலர். கௌதம் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. பவர் பிளேல பவுல் பண்ணுறாங்க. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் கிட்ட தான் எடுத்திருக்காங்க. பிரியா மிஸ்ரா லெக் பிரேக் குக்லி பவுலர். ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நல்ல பவுலர். ரீசெண்டாக இந்தியாக்காக எவ்ரி மேட்ச்லையும் 1-2 விக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கல. ரிச்சா கோஷுக்கு பிரியா மிஸ்ராவோட பவுலிங்கில் ஒரு கேட்ச் ட்ராப் இருந்தது. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா பிரியா விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த வென்யூவில் 3 ODIs பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பவுலர். யூபி வாரியர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் உமா செட்ரி. ரீசெண்டாக இந்தியாக்காக பேட்டிங் ஓப்பன் பண்ணாங்க. இங்கே எந்த பிளேஸில் ஆடுவாங்க டவுட்டு தான். உமன்ஸ் பிரீமியர் லீக்ல ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. 8 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேயில் ஆடினா 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் கிளவர்க்லையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். கிரேஸ் ஹாரிஸ் நம்பர் 4ல் ஆடுவாங்க. டீசன்ட் பிளேயர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 42 ஆவரேஜில் 418 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் டைம்ஸில் அதிகமாக பவுல் பண்ணுறதில்ல. ஹாரிஸ் பேட்டிங்கில் கார்டனர் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. மற்றபடி டீசெண்டாக ஆட முடியும். நவ்கிரே ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஓப்பன் பண்ண தான் சான்சஸ் அதிகம். நல்ல பவர் ஹிட்டர். பவர் பிளேயில் குயிக்காக ஆட முடியும். பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. எப்போவாவது ஒரு மேட்சுக்கு 30-40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 17 ஆவரேஜில் 265 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அகென்ஸ்ட் குஜராத் 4 இன்னிங்ஸில் 69 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. ஷெராவட் டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 45 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஓவராலாக 11 ஆவரேஜில் 142 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். விருந்தா தினேஷ் 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. 18 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பெருசாக ரெக்கார்ட்ஸ் இல்லை. தீப்தி சர்மா டீசன்ட் ஆல்ரவுண்டர். பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் ஆடுவாங்க. டீமோட கேப்டன் ஆனதால் சம்டைம் பேட்டிங்கில் ப்ரொமோட் ஆகலாம். உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 39 ஆவரேஜில் பேட்டிங் ஆடி இருக்காங்க. பவுலிங்கில் 17 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அகென்ஸ்ட் குஜராத் 4 இன்னிங்ஸில் 122 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் கார்டனர் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. தென் பவுலிங்கில் கார்டனர் பெத்மோனிக் அகேன்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால
டீமில் ட்ரை பண்ணணும். சமாரி அட்டப்பட்டு நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உமன்ஸ் பிரீமியர் லீக் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் சீசனில் 4 இன்னிங்ஸில் 28 ரன்ஸும் 3 விக்கெட்ஸும் எடுத்தாங்க. இங்கே பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவுலிங்கில் கார்ட்னர், ஹேமலதா, தென் டோட்டினுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கில் கார்ட்னர் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க, 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். தக்லியா மெக்ராத் ஆல்மோஸ்ட் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்கன்னு தோணுது. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 33 ஆவரேஜில் ஆடிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ரீசெண்டாக T20 சீரீஸ் எகென்ஸ்ட் இங்கிலாந்து பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கே பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் குஜராத்னு பார்த்தா 2 இன்னிங்ஸில் 57 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. மெக்ராத் பேட்டிங்கில் கார்ட்னர் கிட்ட 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. 89 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடியிருக்காங்க. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணணும். சோஃபி எக்கல்ஸ்டன் குவாலிட்டி பவுலர், ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 5 எடுத்திருக்காங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 17 மேட்ச்சில் 27 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் குஜராத் 4 மேட்ச்சில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவரை பவுல் பண்ணுவாங்க. விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். அகேன்ஸ்ட் லாரா வால்வர்டிட், கார்ட்னர், பெத்மோனி, தென் டோட்டின் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்லையும் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய பிளேயர். ராஜேஸ்வரி கைக்வாட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ரீசெண்டாக அதிகமான மேட்சஸ் ஆடுறதில்ல. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 16 மேட்ச்சில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் குஜராத் 4 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் கார்ட்னர் அண்ட் பெத்மோனி டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. டீசன்ட் பவுலர், ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக்ல மஸ்டாக கன்சிடர் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். அஞ்சலி ஷர்வானி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர். பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. சம்டைம் டெத் ஓவர்ஸ்லையும் பவுல் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 13 மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் குஜராத் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்கா டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ரீசன்ட் மேட்சஸில் 1 விக்கெட் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஷைமா தாக்கூர் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்கு. லாஸ்ட் 10 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதுவும் லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கல. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல 6 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக்ல வேணா கன்சிடர் பண்ணுங்க. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். இந்த டீமை பாருங்க. லாரா வால்வர்டிட்ட ட்ராப் பண்ணியிருக்கேன். பட் கைக்வாடுக்கு பதிலாக வேணா ட்ரை பண்ணலாம். தென் கைக்வாடுக்கு பதிலாக ஷைமா தாக்கூர் இல்லை அஞ்சலி ஷர்வானியை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ஹேமலதா, நவ்கிரே, ஷெராவத், ஷாயலி சத்கரே, தென் தனுஜா கன்வர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கார்ட்னர், டோட்டின், தென் தீப்தி சர்மாவை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பெத்மோனி, அத்தப்பட்டு, தென் தக்லியா மெக்ராத்தை ட்ரை பண்ணலாம். தென் ஹார்லின் டியோல், கிரேஸ் ஹாரிஸ், தென் எக்கல்ஸ்டன் கூட பெட்டர் ஆப்ஷன் இந்த மேட்சுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.